ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து ப்ரிப்ரேஷன் விலாக் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு காலம்பரை பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் வந்து நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எழுந்து குளிச்சுட்டு மேற்கொண்டு எல்லாமே ஒர்க் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து எழுந்தாச்சு. வசு வந்து நான் எழுந்தால் எப்பயுமே என் கூடவே எழுந்துருவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நேரம் தூங்கிட்டு இருந்தா, ஸோ அதனால என்னால் ஒர்க் எல்லாமே ஓரளவு பண்ண முடிஞ்சுது. அம்மா வந்து வாசலில் செம்மண் கோலம் போட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு மார்னிங் வந்து டிஃபன் கொடுக்கணும், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கஞ்சி அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணான்னா, சாமி ரூமில் வந்து அவள் சாப்பிட்ற டைமில் வந்து இழக்கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா பசங்க வந்து உள்ளே வந்து கோலத்தை வந்து கலைக்க மாட்டா. ஏன்னா எல்லா இடத்துக்கும் பசங்க போகிறதுனால ரூம் கதவெல்லாம் வந்து சாத்தியே வைக்க வேண்டியதாக இருக்குது, வாசல் கதவெல்லாம் சாத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து கோலம் போட்டோன்னா ஓரளவுக்கு காஞ்சிடும் அப்படின்றதுனால வந்து அம்மா வந்து இழக்கோலம் போட்டு அந்த இடத்துல வந்து செம்மண் வந்து இட்டுருவா. பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பழங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் வந்து பேரிக்காய், விளாம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், ஏலக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி எல்லாமே வாங்கியிருக்கு. ஸோ வந்து 2 பிளேட்டாக வந்து பிரித்து வச்சுருக்கு. இந்த பழங்கள் எல்லாமே வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான பழம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்தந்த பழங்கள் வந்து வாங்கி வைக்கிறோம். அது இல்லாமல் அந்த சீசன் டைம்லேயுமே அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம வாங்கிக்கிறோம். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் மல்லாட்டை வந்து இந்த மாதிரி செடி வேரோடு இருக்கிற மாதிரியான மல்லாட்டை அதை வந்து வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சோளம், இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து வில்லேஜ் சைடில் மல்லாட்டை கிடைக்கும். பிள்ளையார் சதுர்த்தி டைம் வந்தால் ஈவன் சிட்டி சைடில் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பு வந்து அப்படியே அந்த அந்த கதரோடு அப்படியே இருக்கும். அப்புறம் சப்போட்டா, சாத்துக்குடி, கொய்யாப்பழம் இது எல்லாமே வாங்கியாச்சு. பழங்கள் வந்து முன்னாடி நாளே வாங்கி வச்சிட்டோம். பிள்ளையாரும் வந்தாச்சு. அந்த கோலம் வந்து மணப்பலகையில் போட்டு நம்ம வந்து சுவாமியை வந்து வாங்கிட்டு வரணும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு பிள்ளையார். இந்த சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து கோல்டு பிள்ளையார் வந்து நிறைய கிடச்சிது. ஸோ எல்லார் ஆற்றுலையுமே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் பிள்ளையார் தான் நிறையவே இருந்தது. நாங்கள் போய் பிள்ளையார் சதுர்த்தி ஒருத்தர் ராத்திரியும் பார்த்துட்டு வந்தோம் கூப்பிட்டப்போ. ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் பிள்ளையார் தான் வாங்கி அழகாக கண்ணு வச்சுட்டு கீழே வந்து மூஷிகருக்கும் வந்து கண்ணு வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ரூபி காயின் அதை வந்து அந்த இடத்துல வைப்பா. அதனால் அது வந்து அப்பா வச்சுருக்கா. கோலம் வந்து செம்மண் இட்டுட்டு அன்றைக்கி வார கோலம் எல்லா கோலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோலத்துலேயே போட்டாச்சு. அதாவது அரிசி மாவு வந்து அரைச்சி நம்ம இழக்கோலம் போடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமி படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சுட்டேன். வசு வந்து கீழே விட்டுட்டு போனாலே வந்து ரொம்ப அழகா. ஸோ அதனால் அவளையும் வந்து கூடவே வச்சுட்டு அவளுக்கு சாமி ரூமில் ஏதாவது விளையாடுறதுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் தான் பூவெல்லாம் வச்சேன். ஏன்னா பிள்ளையார் இருக்கிறதுனால கீழே வந்து பசங்க வந்து இழுத்துருவா சுவாமியை. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்பப்போ பார்த்துக்கணும். பிள்ளையாருக்கு வந்து கொடையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அருகம்புல்லும் வந்து மாலையாக வாங்கியாச்சு. ஸோ அதனால் மாலை வந்து இப்போதைக்கு பின்னாடி சாத்தியிருக்கு. அதுக்கப்புறமா மற்ற புஷ்பங்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுற டைமுக்கு வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிக்க வேண்டியது. சமையல் வந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டா. சௌச்சவ் வந்து சாம்பார். ஸோ அதுக்காக வந்து பருப்பு சாதம் வச்சுட்டு மேலே வந்து குக்கரில் காய் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் பாயசம் வந்து நட்ஸு, அரிசி, தேங்காய்லாம் போட்டு நம்ம அரைச்சி பாயசம் பண்ணோம் இல்லையா, அந்த பாயசம். அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு வந்து தேங்காய் வந்து திருகி வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். லாஸ்ட் இயர் பிள்ளையார் சதுர்த்தி வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருந்தேன். நான் வந்து என்னோடய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். நேற்று வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. இங்கே மாமியார் ஆற்றுல இருக்கக்கூடிய பிள்ளையார் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த வெள்ளி பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து நான் திருவண்ணாமலைக்கு வந்து வாங்கின மாக்கல் பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து மரத்தில் செஞ்சுருக்க ஒரு 2 பிள்ளையார் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஹைக்ரீவர். இந்த பக்கம் ஒரு வுட்டில் பண்ண பிள்ளையார், இந்த சைடில் ஒரு பிள்ளையார் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக வந்து ஒரு இது பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு பிள்ளையார் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி பொட்டு வச்சு பூ வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழக்கட்டைக்கும் மாவு கலரியாச்சு. இந்த தடவை இங்கே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவா. இங்கே படுமாவில் ஈரரிசி படுமாவில் பண்ணுறதும் பண்ணுவாள். ஸோ அதனால் அதை பண்ணியாச்சு. தேங்காய் பூர்ணமும் காலையில் எழுந்து தான் பண்ணோம். தேங்காய் பூர்ணம், சுண்டலுக்காக கொண்டக்கடலை வந்து ஊற போட்டிருக்கு, உளுந்து வடைக்காக உளுந்து ஒரு கை வந்து சும்மா கடலைப்பருப்பு பேருக்கு வந்து போடுவோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக.
அதுக்கப்புறம் தக்காளி தயிர் பச்சடிக்காக தக்காளி எல்லாம் வந்து பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கின்னு இருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்புக்கும் ரசத்துக்கும் வந்து செட் பண்ணிவிட்டு குழம்பு ரசமும் வந்து அடுப்பில் ஏற்றிட்டோன்னா கொதிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு போட்டு தாளித்து கொட்டிகிட்டே இறக்க வேண்டியது தான். ஸோ வந்து ஃபைனலாக சமையல் வந்து முடிஞ்சாச்சு. என்னென்ன அப்படின்றத ஓரளவு காமிக்கிறேன். சுவாமி நெய்வேத்தியத்துக்காக வந்து பச்சரிசி இட்லி, அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் அப்படிங்கிறதுனால மோதகமாக கொஞ்சம் பண்ணிட்டோம் நெய்வேத்தியத்துக்கு. அதுக்கப்புறம் பாக்கி வந்து எல்லாமே குழக்கட்டையாக வந்து பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து கையால் குழக்கட்டை பண்ணல, குழக்கட்டை வச்சு மோல்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கல. இது வரைக்கும் குழக்கட்டை மோல்டில் நான் பண்ணதில்லை. ஆனால் அந்த மோல்டு வச்சு பண்ணலாமேன்னு அதில் பண்ணினோம். அதுவும் சூப்பராக வந்து. அதுக்கப்புறம் வந்து சுண்டல், இது வந்து நெய்வேத்தியத்துக்கு. சமையல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸு பாயசம், மிளகு ஜீரக ரசம், இலைக்கு வந்து கலச்சப்பருப்பு, கறி வந்து குடமிளகா கறி. குடமிளகா கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நான் குடமிளகா எப்படி வந்து கறி பண்ணணுன்றது வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 2 புதுவிதமான ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌ போட்டு சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, உளுந்து வடை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சமையல். பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டார். கொடை வச்சுட்டு வெள்ளை எருக்கு மாலை, அந்த பர்பிள் கலர் எருக்கம்பூ இருக்கும் இல்லையா அதில் மாலை, அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பூ போட்டு அருகம்புல் போட்டு பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிள்ளையாரோட கலெக்ஷன்ஸும் அப்படியே அந்த பலகையிலே வந்து சுற்றி வச்சுட்டு எல்லா பிள்ளையாருக்கும் வந்து புஷ்பம் வச்சுருக்கோம். புஷ்பம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து பூஜை வீடியோ பார்த்துட்டு அப்படியே அம்மாத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் சதுர்த்தி விலாகையை கண்டினியூ பண்ணி பாருங்கள். अव्ययपायाय नमः ओम भूताय नमः ओम दशाय नमः ओम अत्यशाय नमः ओम दिव्य प्रियाय नमः ओम अनिंदित पंजिते नमः ओम सर्वधनाय नमः ओम सर्वप्रियाय नमः ओम सर्वात्मनाय नमः ओम सृष्टि गेत्रे नमः. नमो भगवते नमः இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து இந்த மாதிரி நிறைய செம்பருத்தி பூ கொஞ்சம் இடத்துல கிடச்சிது. முதல் நாள்லேயே வந்து மொக்கா பறிச்சுன்னு வந்து தண்ணியில் போட்டுவிட்டேன். இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. தட்டில் வந்து இது மாதிரி அடிக்கிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கலர் ஒத்த கலர் செம்பருத்தி. நம்ம எத்தனை பூ போட்டாலும் இந்த மாதிரி இயற்கையாக கடையில் காசு கொடுத்து கிடைக்காத பூக்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற எல்லா பூக்களும் மல்லி முல்லையெல்லாம் காசு கொடுத்தா வாங்கலாம். ஆனால் செம்பருத்தி பூ, எருக்கம்பூ, இந்த பவழமல்லிப்பூ இதெல்லாம் கடையிலே கிடைக்காது. இந்த ஒத்த செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு சாண்டலும் நடுவில் ஒரு குங்கும கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பூத்துது அப்படின்னா பெருசாகிடும். இந்த பூவுமே வந்து எல்லாத்தையுமே ஒரு 25-30 பூக்கு மேலே நிறையவே இருக்குது. இந்த பூக்களும் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பவழமல்லி, இதுவும் வந்து கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் நான் பொறுக்கி தோட்டத்தில் எடுத்து வச்சுருக்கேன்.
மருதாணி பூ சொன்னோம் இல்லையா, அது மாதிரி மருதாணி இலையுமே ரொம்ப விசேஷம். இதுவும் நம்ம பாத்துலேருந்து எடுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விநாயகருக்கு துளசி போடலாம். மற்ற நாட்களில் துளசி கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் துளசி உண்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காத்தாலேயே வந்து சீக்கிரமாக எழுந்தாச்சு. கோலம் வந்து ரொம்ப சூப்பராக போட்டாச்சு. இந்த கோலமும் அபியப்பா தான் போட்டிருக்காரு. குழலில் வந்து அழகாக போட்டு அவராகவே வந்து 5 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டார் பாருங்கள். ரொம்ப அருமையாக கோலம் போட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் வந்து கோலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. கோலம் போட்டாச்சு. செம்பருத்தி பூ, மருதாணி இதெல்லாம் வந்து பூக்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொழக்கட்டை மாவை கிளறிட்டு அடுத்தது ஒவ்வொரு வேலையாக வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈரரிசி மாவு அரைச்சி சலித்து ஃபேனில் வந்து காய வச்சுட்டேன். இப்போ இதில் தான் வந்து மாவு கிளறின்னு இருக்கேன். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி மாவு கிளறிட்டு அடுத்தது ஒவ்வொன்றா வந்து பண்ண வேண்டியது தான். அம்மாவுக்கு வந்து அப்பா தான் வந்து கொழுக்கட்டை பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா. அப்பா வந்து சூப்பராக சொப்பு பண்ணி பூரணம் வச்சு சூப்பராக கொழுக்கட்டை பண்ணுவார். அம்மா வந்து வேக வச்சு எடுத்துருவா. நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து கொழுக்கட்டை ரெசிபி வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. அப்பா தான் வந்து கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பா. பூரணம் வச்சு எப்படி பூண்டணுன்றதையும் வந்து சொல்லியிருப்பா. யூஸ்வலாக வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருக்கும். வ்ளாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். விநாயகர் வந்து இப்போது ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுண்டு நிறைய செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் வந்து ஜாதி மல்லி, மல்லி, முல்லை, மருவு, மறிக்கொழுந்து, மாசிப்பத்திரி, சாமந்தி, வாடாமல்லி, எருக்கம்பூ, அதுக்கப்புறம் எல்லா விதமான புஷ்பங்களும் வந்து பவழமல்லி, உங்ககிட்ட காமிச்ச எல்லா புஷ்பங்களும் வந்து மருதாணி பூ, இப்படி எல்லா விதமான பூக்களும் வந்து போட்டுண்டு அவர் வந்து ரொம்ப தயாராகிட்டார் பூஜைக்கு. ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கார். எல்லாமே வந்து விளக்கு ஏற்றியாச்சு. இன்னும் வடை தட்டணும். மற்ற பிரசாதங்கள்லாம் வந்து ரெடி ஆகிடுது. சைடில் உள்ள நிறைய விநாயகர் கலெக்ஷன் வச்சுருந்தேன்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் ப்ரிப்பரேஷன் விலாகில். அதில் வந்து எல்லா பூக்களுமே வந்து இந்த விநாயகருக்கும் வந்து நம்ம நிறைய செம்பருத்தி பூ, சாமந்தி இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விநாயகரெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. மர விநாயகர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறைய செம்பருத்தி பூ கிடச்சிது. ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மாதிரி செம்பருத்தி பூ, சாமந்தி எல்லாமே சேர்த்து விநாயகருக்கு எல்லாமே வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை கீழே போட்டுட்டு அது மேலே எல்லா விநாயகரையுமே அடுக்கி ரொம்ப அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பூஜை தான் பண்ண போகிறோம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஏசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மசூதனா திருவக்கா வாமனா சேஷ பத்மநாப தாமோதர சுக்லாம் பரம் விஷ்ணும் சதவர்ணம் சதுர்பதம் பிரசன்னமதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புபஹம் சுபஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தமஹ ஓம் சத்யம் ஓம் தத்சபதரேண்யம் பிரகோ தேவஸ்ய தீமஹி தியோகன பிரச்சோத்யாத் ஓமாபக ஜோதிரத அமுதம் புர்மா போர்பவஸ்வராம் உமோபாத்த சமஸ்த துரித ஜயத்வாராஸ்தி பரமேஸ்வர அனுக்யா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் तदेव लग्नं सुदनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपदेदे गौरीपदेदे अंगुरिकं स्मरामि करिष्यमाणस्य निर्विघ्नेन परिसमाप्तुर्तुम् आदौ विघ्नेश्वरपूजां करिष्ये अबो स्पृश्य ओम दशांगं कुंकुलोपेदं तुकन्तं च मनोहरम् आग्रवभूतानां भूजो भूजो नमाम्यहम् ओम धूपमाग्रापयामि. ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कंदराकृधाय नमः, ओम अभ्याय नमः, ओम भूताय नमः,
ஓம் தக்ஷாய நமः ஓம் அத்யக்ஷாய நமः ஓம் திவ்யப்ரியாய நமः ஓம் அக்னிகர்ப்பர்ச்சதே நமः ஓம் இந்திரஸ்ரீப்ரதாய நமः ஓம் வாணிப்ரதாய நமः ஓம் அவ்யாய நமः ஓம் सर्वसिद्धिप्रदाय नमः ओम सर्वधनाय नमः ओम सर्विरीप्रियाय नमः ओम सर्वात्मजगाय नमः ओम ऋषिकर्त्रे नमः ओम देवाय नमः ओम अनेकार्चिताय नमः ओम शिवाय नमः ओम शुद्धाय नमः ओम बुद्धिप्रियाय नमः ओम विविधेश्वराय नमः ओम रमार्चिताय नमः ओम विदये नमः ओम नागराज यज्ञ विविधवरे नमः ओम स्थूलकण्ठाय नमः ओम स्वयंकर्त्रे नमः ओम सामघोषप्रियाय नमः ओम शैलेन्द्र धनुजोत्संग केलनोत्सुक मानसाय नमः ओम स्वलावण्यसुदासार इदन्मः विग्रहाय नमः ओम समस्त जगदाधाराय नमः ओम मायिने नमः ओम मूषिकवाहनाय नमः ओम हृष्टाय नमः ओम दुष्टाय नमः ओम प्रसन्नात्मने नमः ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः ओम सिद्धिविनायकाय नमः ओम ज्ञानवैराग्यदायिने महागणपतये नमो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि ओम गसांगं कुंकुलोपेतं सुखं चंचन मनोगरं धूमं तस्यामि देवेश गृहाणत्वं जगसुजादनाम् ओम सिद्धिविनायकाय नमः धूपमाग्रापयामि धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि साञ्चं त्रिवर्तिसंयुक्तं वह्निना ज्योतिषं मया गृहाण मङ्गलं दीपम् ईशपुत्र नमोस्तुते सिद्धिविनायक वैराग्य गणपतये नमो नमः दीपं दर्शयामि दीपानन्तरम् आचमनीयं समर्पयामि ओम भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् देवस्सविद प्रसूवः सत्यं भर्तेन अमृतं तामि अपरो स्तनवदे ओम प्राणाय स्वाहा अपनाय स्वाहा यानाय स्वाहा समनाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणिम आत्मा अमदत्वाय गायन वैराग्यगणपतये नमो नमः साल्यन्नं हृदगुडपायसं माषाभूमं गुडाभूमं लड्डुकं मोदकं नारीलकण्ठद्वयं वयञ्जनं समर्पयामि भोर्भवस्तु बलं ध्यायामि काष्ठीरथबलं दाढीफलं नैवेदयामि नैवेदनान्तम् आचमनीयं समर्पयामि पूगीफल समायुक्तं नागवल्ली तलेतुदं कल्पूरसंयुक्तं ताम्बूलं प्रतिहिक्यतां कल्पूरताम्बूलं समर्पयामि व्यञ्जनं समर्पयामि गीतं श्रावयामि हृद्यं दर्शयामि वाद्यं घोषयामि आन्तोलिकां समर्पयामि समस्त सर्वराजोपचारान् भक्तोपचारान् षोडशोपचारान् श्रद्धोपचारान् गीतोपचारान् समर्पयामि येन वैराग्यगणपतये नमो नमः वेदोक्त समस्त राजोपचारान् समर्पयामि ओम राजाधिराजाध पदस्य साहिने नमो वयं वै सर्वनाथ कुम्मे तमे कामान् कामकामादमह्यं कामे स्वरूपे श्रृणोत दादो कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः हर हर सोमो वा यदस्य राज्यमादैते यो आसन् राज्यो वा सोमेरजते देवसभा मेदानीम् अभीवं च वकन्ते एदां दो वै देवानागं सवाः या अस्मिन् दान्वयश्चन्दे तयेनं पुनस्सु वन्दे राज्याय देवसूराय भवति वेदोक्त आनन्द कर्पूर दीपारञ्जनं संदर्शयामि गैन वैराग्य गणपतये नमो नमः आनंद कर्पूर दीपं दर्शयामि रक्ष रक्षान् धारयामि பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நிறைய பிள்ளையார் பார்க்குறது விசேஷம். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன்னு சொல்கிறேன். நான் மாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகணபதி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வலம்புரி பிள்ளையார் சந்தன காப்பு சாத்தியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் ஆல்மோஸ்ட் வேங்கிக்கால் வரைக்கும் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். எல்லா பிள்ளையாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவன் பார்வதி, அதுக்கப்புறம் அயோத்தியா கான்செப்டில் ஹனுமார் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ரிஷப வாகனத்தில் இருக்கிற மாதிரி, மகிஷாசுர மர்தினி பேக் சைடில் இருந்து முன்னாடி பிள்ளையார்
பிள்ளையார் இருக்கிற மாதிரி எல்லா பிள்ளையாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நார்த் இந்தியன் லுக்கில் இருக்கும் எல்லா விநாயகருமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ரொம்ப சிம்பிளான வீடியோ வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.